இட்லி கடைன்னு ஒரு படம், அதில் தனுஷ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ட்விட்டரில் செய்தி போட்டிருக்காரு. எதுக்குன்னா, எங்கள் இட்லி கடை படத்தை ரிலீஸ் செய்யும் இன்பன் உதயநிதிக்கு நன்றி, இன்பன் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள்னு போட்டார். அப்போ தான் விஷயமே தெரிய வரும். அப்போ இன்பன் உதயநிதி கருணாநிதி டிவி சிஇஓலேருந்து கருணாநிதி டிவிக்கு முதலாளியாக இருந்ததுலேருந்து திரும்பி வந்து ரெஜெண்ட்டுக்கு முதலாளி ஆகிட்டார். இட்லி கடை தனுஷ் படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாருன்னு தனுஷே நன்றி சொல்லியிருக்காரு. ஆக பேரும் மாறி போச்சு, தொழிலும் மாறி போச்சு, இங்கே வந்துட்டார். சரி, அப்போ ரெஜெண்ட் என்ன, தியேட்டரில் தானே படத்தை போடுவாங்க, அது மட்டும் தானே. ஆனால் அப்பா மாதிரி நடிக்கணும் தான் ஆசை வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டார், ரெஜெண்ட்டும் கொடுத்து சினிமாலையும் நடிக்கிறதுக்காக ஆக்டிங் கிளாஸ்க்கு அனுப்பிட்டார் இன்பன் உதயநிதி. இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சு போச்சா, ஆக்டிங்க்கும் போயிட்டார். ஆக இன்பன் உதயநிதி போயிட்டார் சினிமாவுக்கு. இன்பன் உதயநிதி கருணாநிதி டிவியிலேருந்து ரெஜிடெண்ட்டுக்கு மாறி விட்டார். அப்போ என்ன அர்த்தம், உதயநிதி ஃபுல் பாலிட்டிக்ஸுக்கு வரப்போகிறாரு. வாரிசு அங்கே கொடுத்துட்டார்ல, ஃபுல் பாலிட்டிக்ஸ் வரப்போகிறாரு.